கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. அடியனுடைய சாட்சி பகிர கிருபை கொடுத்த தேவனுக்கும் நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த ஜே மீடியாவுக்கும் முதல்ல என் நன்றியை சொல்லிக்கிறேன். என் பேர் மது மேத்யூ. நான் சென்னை ஆவடிக்கடுத்த ஹிந்து காலேஜ் பகுதியில் வசிக்கிறேன். என்னுடைய இயற்பெயர் மத்தீன் முகமது. நான் பிறந்தது ஒரு இஸ்லாம் குடும்பத்தில். இஸ்லாம் முறைப்படி வழக்கப்பட்டதுனால 12th வரைக்கும் என்னுடைய எண்ணம் என்னவாக இருந்ததுன்னா, அல்லாஹ் தான் கடவுள் அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் வாழ்ந்து வந்தேன். 12th முடித்தோடனே டிகிரி போனோன்னே எனக்குள்ள கடவுள் பற்றிய தேடல் அதிகமாச்சு. அதனால் அநேக புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன். அப்பயும் நான் இஸ்லாம் முறைப்படி வாழ்ந்து வந்தாலும் அல்லாஹ் தான் கடவுள்ன்ற என்னோட எண்ணத்தில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு. அன்பு தான் கடவுள்ன்ற எண்ணத்துக்குள்ளே நான் போனேன். நான் டிகிரி முடித்த மாதத்தில் ஒரு ஐடி கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை கிடச்சிது. அங்கே தான் என்னுடைய அன்பு மனைவியை பார்த்தேன். அவங்க ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவங்கன்றதுனால எங்களுடைய திருமணத்துக்கு 2 குடும்பத்திலையும் அனுமதி கிடைக்கல. எனவே நாங்கள் 2002ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சு எங்கள் வாழ்க்கையை மடிப்பாக்கம் பகுதியில் ஆரம்பித்தோம். 2004ஆம் ஆண்டு என்னுடைய அருமை மகன் பிறந்தான். அப்பயும் நான் இஸ்லாம் முறைப்படி வாழ்ந்து வந்தாலும் அன்பு தான் கடவுள்ன்ற என்னுடைய எண்ணத்தில் எது மெய்யான அன்புன்ற தேடல் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. சொல்லப்போனால் என்னுடைய வாழ்க்கை 2010 வரைக்கும் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்தது. 2010 மிடில் தான் எனக்கு விஷனில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு. ஈவினிங்கில் சர்வே பண்ணுறதுல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. உடனே நான் பக்கத்தில் இருந்த டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணேன். அவங்க என்னை செக் பண்ணிவிட்டு, சார் நீங்கள் ஆர்பிஐ ப்ராப்ளத்தால் அஃபெக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆர்பிஐ ப்ராப்ளம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டேன். ரெட்டினா பால் பிக்மெண்டோசா, அதாவது உங்கள் ரெட்டினா டேமேஜ் ஆகிட்டே வருதுன்னு சொன்னாங்க. சார் இதுக்கு சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டேன். சாரி சார், இதுக்கு சொல்யூஷன் இல்லை, தேவையில்லாமல் உங்களுடைய காலத்தையும் கரன்சியும் வீணாக்காதீங்க சொன்னாங்க. எனக்கு என்னென்னா, நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, நான் நினச்சேன் டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்கு, டாக்டருக்கு அப்டேட் இல்லையாக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த அந்த ஃபீல்ட்லேருந்து வெளியில் வந்தேன். என் மனைவியும் ரிலீவ் ஆகிட்டு வெளியில் வர சொன்னேன். கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் சென்னையில் இருக்க எல்லா லீடிங் ஹாஸ்பிட்டல், ஈவன் சித்தா, ஆயுர்வேதிக், யுனானி, எங்களுக்கு யாராவது ஏதாவது பண்ணியிருப்பாங்களோன்ற எண்ணம் கூட எங்களுக்கு வந்தது. அதனால் இந்த மந்திரம் தந்திரம் விஷயங்களுக்காக கேரளா வரைக்கும் கூட போனோம். கடைசியில் அந்த டாக்டர் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஆச்சு. 2 வருஷ காலங்களும் போச்சு, கையில் இருந்த கரன்சியும் போச்சு. சொல்லப்போனால் இருந்த கண்ணும் டோட்டலாக 0 ஆயிடுச்சு. நான் வாழ்ந்துட்டு வந்த அந்த மடிப்பாக்கம் பகுதியில் என் கூட பழகினவங்கெல்லாம் நல்லா வாழ்ந்த மனுஷன் இப்படி கண்ணிழந்து கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் என்னை பார்த்து ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். அதனால அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி இப்போ இருக்கிறதான ஹிந்து காலேஜ் பகுதிக்கு வந்தேன். இங்கே வந்த மாத்திரத்தில் ஒரு நண்பரோட அறிமுகம் கிடச்சிது. அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி சடனாக விஷன் லாஸ் ஆகிறவங்களுக்கு பூந்தமல்லியில் பிளைண்ட் ஸ்கூல் பக்கத்தில் என்ஏவிஹெச்னு ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது, அங்கே மொபிலிட்டி ட்ரைனிங் கோர்ஸ் கொடுக்குறாங்க, அது கற்றுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்கும்னு சொன்னாங்க. சரி, நான் அந்த கோர்ஸை கற்றுக்கலான்னு போனேன். அங்கே போன பிறகு தான் எனக்கு ஒரு பெரிய லைனுக்கான அர்த்தமே தெரிஞ்சது. அந்த லைன் என்னென்னா, உனக்கு கீழே வாழ்பவர் கூலி. நமக்கு கீழே எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்றதை நான் அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கோர்ஸ் நல்லபடியாக முடித்த மாத்திரத்தில் 2012ஆம் ஆண்டு நாங்கள் வாழ்ந்த அந்த ஹிந்து காலேஜ் பக்கத்தில் கையில் இருந்த காசை கொண்டு நானும் மனைவியும் ஒரு ப்ரொவிஷன் ஷாப் ஆரம்பித்தோம். அந்த ஷாப் நல்லபடியாக போக ஆரம்பித்தது. மீன் டைம் அதே ஏரியாவில் 2014ஆம் ஆண்டு ஒரு கவரிங் கடை ஆரம்பித்தோம். 1க்கு 2 கடை பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போயிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த இன்ஸ்டியூட்டில் படித்த தாக்கம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. நமக்கு கீழே எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சேன். நான் பெருசாக உதவி பண்ணேன்னு சொல்ல முடியாது, என்னால் இயன்ற உதவியை என்னை போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு பண்ண ஆரம்பித்தேன். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கடைக்கு வர ஒரு கஸ்டமர் சொன்னார், சார் உங்களுடைய இந்த பலவீனத்திலையும் பொருளாதாரத்திலையும் பலருக்கு உதவி பண்ணுறீங்களே, ஒரு பெரிய ஃபாரின் ப்ராஜெக்ட் இருக்குது, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு என் மனைவிக்கு என்ன வந்ததுன்னா, நிறைய ரிட்டர்ன் வந்தால் இன்னும் அநேகருக்கு உதவி பண்ணலாம் இல்லையா, ஸோ நம்ம ஏன் அந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்போ கையில் காசு இல்லை, இருந்ததெல்லாம் நாங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். இந்த ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு லோன் வாங்க ஒரு ஈஸி வே என்னென்னா, டெய்லி ஃபினான்ஸ், தண்டல் சொல்லுவாங்க. நாங்கள் 1க்கு 2 கடை வச்சுருந்தோம், நல்லா பிஸ்னஸ் போயிட்டு இருந்தது. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs கிட்டே எங்களுக்கு கடன் கிடைச்சது. அந்த கடனை வாங்கி அந்த ப்ராஜெக்டில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம். அந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் ஓகே ஆகி வர நேரத்தில் 2016 நவம்பர் 8ஆம் தேதி இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க டிமானிசேஷன். அப்போது செயலிழந்தது பணம் மட்டும் அல்லங்க, நாங்கள் தான். என்ன காரணம், அந்த ப்ராஜெக்ட் அப்படியே ஹோல்ட் ஆகிடுச்சு. இதை கடன்காரங்க யாரும் ஒத்துக்கவும் இல்லை, ஏற்றுக்கவும் இல்லை. அப்போ அவங்க பேசின வார்த்தைகள்லாம் எப்படி இருந்ததுன்னா, ஈட்டையை கொண்டு காதை குத்துற மாதிரி, கடப்பாறையை கொண்டு மனசை உடைக்கிற மாதிரி இருந்துச்சுங்க.
எனக்கும் என் மனைவிக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, நம்மளுக்கு ஏங்க இந்த நிலைமை? நம்ம கடன் வாங்கி கார் வாங்கணும்னு நினைச்சோமா, இல்லை பங்களா வாங்கணும்னு நினைச்சோமா? இல்லைங்களே, ஒரு 4 பேருக்கு உதவி பண்ணணும் தானே நினைச்சோம். நம்மளுக்கு ஏங்க இந்த நிலைமை? வேண்டாம் இந்த வாழ்க்கை, முடிச்சுக்கலான்னு என் மனைவி சொன்னாங்க. அப்போ எங்கள் முன்னாடி இருந்த ஒரு பெரிய கேள்வி எங்கள் மகன். ஏன்னா எங்கள் மகன் எங்கள் மூலயமா வந்தானே ஒழிய எங்களுக்காக வந்தவன் இல்லைல்ல. நம்ம மற்றவங்களுக்காக வாழணும்னு நினச்சோம், ஆனால் மகனுக்காக வாழ மறந்துட்டோமோன்ற எண்ணம் எங்களுக்கு அப்போ தான் வந்துச்சு. ஸோ மனசை கடினமாக்கிட்டோம், மகனுக்காக வாழணும்னு முடிவு பண்ணோம். அப்போ பிஸ்னஸ் பெருசாக இல்லாததுனால வந்த விலைக்கு அந்த 2 கடையும் சேல் பண்ணிட்டோம். அந்த சேல் பண்ணதில் எங்களால் 50% கடனை தான் அடைக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் என் மனைவிக்கு ஒரு சின்ன வேலை கிடச்சிது. அதில் வர சம்பளத்தை கொண்டு அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க ஆரம்பித்தாங்க. அவங்க 10ஆம் தேதி சம்பளம் வாங்கினாங்கன்னா மேக்ஸிமம் அந்த சம்பளம் 2 டேஸ் கூட இருக்காது. ஏன்னா அது கடனுக்கே போதுமான அளவுக்கு இல்லாததுனால அன்றாட தேவைகளை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சிரமம் இருந்தது. என்ன பண்ணுறது? எனக்கு பசிக்கலனாலும் என் மகனுக்கு பசிக்குது, ஏதாவது பண்ணுன்ற எண்ணம் எனக்குள்ள வந்துச்சு. அப்போதான் நான் முன்ன உதவி பண்ணதில் ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர் சொன்னார், ஐயா இந்த மாதிரி ட்ரெயினில் கடலை மிட்டாய் வியாபாரம் ஒன்று இருக்குங்க, இதில் நீங்கள் 300 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் 500 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம், ஒரு 200 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும், அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும், நீங்கள் உங்களுக்கு ஓகேனா அதை ட்ரை பண்ணி பாருங்களேன்னாரு. இதில் என்ன இருக்குது? பொய் சொல்லலை, திருடலை, நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம். அப்போ ஒரு நாள் கையில் இருந்த 300 ரூபா காசை எடுத்துகிட்டு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டேன். கடலை மிட்டாய் வாங்கிட்டேன். திருவள்ளூர் போகிற ட்ரெயினில் ஏறிட்டேன். ஒரு கையில் கடலை மிட்டாய், ஒரு கையில் ஸ்டிக். ட்ரெயின் மூவ் ஆகுது, ஆனால் என்னால் மூவ் பண்ண முடியல. ஏன்னா நான் மற்ற பிளைன் மாதிரி பை பார்ன் பிளைன் கிடையாது, மிடில் தான் பிளைன் ஆனேன். அதனால என்னால் அந்த ட்ரெயினில் மூவ் பண்ண முடியல, கடலை மிட்டாய்ன்னு கத்தவும் முடியல, ஒரு கடலை மிட்டாய் விற்கவும் முடியல. அடுத்தது பேஷன் பிரிட்ஜ் ஸ்டேஷன் வந்துச்சு, இறங்கிட்டேன். அடுத்த கம்பார்ட்மெண்ட் ஏறலான்னு பார்க்கறதுக்குள்ள அந்த ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ட்ரெயின் ஏறினேன். அடுத்த ட்ரெயின்லையும் இதே நிலைமை தான், கடலை மிட்டாய்ன்னு கத்த முடியல, ஒரு கடலை மிட்டாயும் விற்க முடியல. ஜீவா ஸ்டேஷன் வந்துருச்சு, இறங்கிட்டேன். அந்த ஸ்டேஷன்லேயும் இதே நிலைமை. அடுத்த ட்ரெயின் வந்தது, ஏறினேன். பெரம்பூர் ஸ்டேஷன் வந்துச்சு, இறங்கிட்டேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது, என்னால் ட்ரெயினில் ஏறி கடலை மிட்டாய் விற்க முடியாது. ஆனால் இருக்கிற காசை கொண்டு நான் கடலை மிட்டாய் வாங்கிட்டேன். இது எப்படியாவது இன்னைக்கு வித்தரணும் அப்படின்றதுனால ஒரு சின்ன யோசனை தோணுச்சு. அந்த பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் உங்கள் அனைவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எப்போவுமே அது விதமாக கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஏன் இந்த ஸ்டேஷனில் ஒரு ஓரமாக நின்று இந்த கடலை மிட்டாய் விற்கக்கூடாதுன்ற யோசனை வந்தது. ஸோ அந்த பெரம்பூர் ஸ்டேஷனில் ஒரு ஓரமாக ஒரு கையில் ஸ்டிக், ஒரு கையில் கடலை மிட்டாய் வச்சுக்கிட்டு கடலை மிட்டாய்ன்னு கத்த முடியல, அமைதியாக நின்றுச்சு. அப்போ என்னை கடந்து போனவங்க அநேகர் பசிக்கு வாங்கினாங்களா எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் பாவம் பார்த்து வாங்க ஆரம்பித்தாங்க. இப்படியே நாட்கள் பல போயிட்டு இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா நான் டெய்லி 9 மணிக்கு போனேன்னா 4 மணி வரைக்கும் நிற்பேன். அங்கே நின்ன நாட்களில் என் கால் வலிச்சதோட மனசு ரொம்ப வலிச்சது. என்ன காரணம்னா, ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், 1க்கு 2 கடை வச்சுட்டு இருந்தேன். இப்படி 5க்கும் 10க்கும் ரோட்டில் வந்து நிற்கிறமே அப்படின்னு நினைக்கும் போது என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ தான் ஒரு நாள் ஓரளவுக்கு பார்வை தெரிஞ்ச ஒரு மாற்றுத்திறனாளி, அதாவது பார்ஷியலி பிளைண்ட், ஆக்சுவலாக பார்ஷியலி பிளைண்ட்னு சொல்லக்கூடாதுங்க, தேவ அமைச்ச தூதன் தான் சொல்லணும். என்ன காரணம்னா, என்னை கிராஸ் பண்ணி போன அவர் சடனாக என்கிட்ட வந்து, பிரதர் உங்கள் பேர் என்ன, நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கே வியாபாரம் பண்ணுறீங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டார். நான் ஜென்ரலாக யார்கிட்டையுமே என்னுடைய ஃப்ளாஷ்பேக் சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது எனக்கு பிடிக்காதுங்க. ஆனால் என்னன்னு தெரியல, அவரை பார்த்த மாத்திரத்தில் நான் கடந்து வந்த பாதையெல்லாம் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு அவர் ரொம்ப கண் கலங்கிட்டு ஒரு விஷயம் சொன்னார். பிரதர் நீங்கள் தப்பா எடுத்துக்கலாம், உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணலாமான்னு கேட்டார். என்னங்கன்னு கேட்டேன். இன்னைக்கு மதியம் சர்ச் ஆஃப் காட் தாஸ் பிரகாசில் ஜீவ வெளிச்சம் அமைப்பு சார்பில் ஒரு பிளைண்ட் ஃபெலோஷிப் நடக்குது. அங்கே போனால் ஒரு 5 kg ரைஸ் கொடுப்பாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு அது பயனாக இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஓகேனா அதை அட்டன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டு கடந்து போயிட்டார். அன்னைக்குன்னு பார்த்து பெருசாக வியாபாரம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு எண்ணமும் வந்துச்சு. அங்கே போனால் அந்த 5 கிலோ அரிசி வாங்கினான். என் மகன் 1 வாரம் 10 நாள் நல்லா சாப்பிடுவான், இல்லை நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது? ஐ எம் டெல்லிங் வித் வெரி ஃப்ராங்க், வெக்கத்தை விட்டு நான் சொல்கிறேங்க, நான் முதல்ல சர்ச்சுக்கு வந்தது அந்த 5 கிலோ அரிசி வாங்க தான். அந்த சர்ச் ஆஃப் காட் தாஸ் பிரகாஷ் கேட்டு வரைக்கும் வந்து என்னால் உள்ளே போக முடியல. ஏன்னா என் அறிவு சொல்லுது, டே நீ நல்லா இருந்து அநேகருக்கு உதவி பண்ண, ஒரு 5 கிலோ அரிசிக்காக உள்ளே போகணுமா?
உள்ள போகாத நீ அறிவு சொல்லுது. என் மனசு சொல்லுது, ஏய் நீ வியாபாரத்தை விட்டுட்டு இங்க வந்துட்ட, நீ உள்ள போனா உன் மகனால இன்னைக்கு சாப்பிட முடியாது, உள்ள போடான்னு என் மனசு சொல்லுது. அறிவு சொல்றதை கேட்கறதா, என் மனசு சொல்றதை கேட்கறதா? போராட்டத்தோட அங்க நின்றுட்டு இருந்தேங்க. அப்பதான் அந்த அமைப்போட சகோதரி மீறின்றவங்க வெளியில வந்தாங்க. என்னை பார்த்துட்டு கேட்டாங்க, பிரதர் நீங்க ப்ரேயருக்கு வந்திருக்கீங்களா? ஆமா சிஸ்டர், இங்க அரிசி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன் அப்படின்னு. நீங்க புதுசா வந்திருக்கீங்களா பிரதர் அப்படின்னு கேட்டாங்க. ஆமா சிஸ்டர் அப்படின்னு. உடனே உங்க பேர் அண்ட் ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னாங்க. நான் பேர் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கேட்டேன், சிஸ்டர் அரிசி கிடைக்குமா அப்படின்ட்டு. அந்த சிஸ்டர் சொன்னாங்க, இங்க ரெகுலரா வரவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அரிசி கொடுப்பாங்க, எக்ஸஸா இருந்தாதான் புதுசா இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே அந்த சிஸ்டரை பார்த்து கேட்டேன், அப்போ எனக்கு அரிசி கிடைக்காதாங்க. அப்போ அந்த சிஸ்டர் தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தை சொன்னாங்க, கவலைப்படாதீங்க பிரதர், கர்த்தர் நடத்துவார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரை என் வீட்டில் ஒரு வேளை கூட ஆகாரம் குறைவின்றி நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஸோ அவங்க சொல்லிட்டு என்னை அந்த ப்ரேயர் ஹாலில் உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த ப்ரேயர் ஹாலில் துதி ஆராதனை நடந்துட்டு இருந்தது. என் பக்கத்தில் இருந்தவர்கிட்ட கேட்டேன், பிரதர் இந்த ப்ரேயர் எப்போ முடியும், அரிசி எப்போ கொடுப்பாங்க? பிரதர் இந்த ப்ரேயர் எப்போ முடியும், அரிசி எப்போ கொடுப்பாங்க? இப்படி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தேன். உடனே அந்த பிரதர் நம்ம ப்ரேயரில் இருக்கோம், இங்கே பேசக்கூடாது, பேசுனீங்கன்னா உங்களை மட்டும் இல்லை என்னையும் சேர்த்து வெளியில் அனுப்பிச்சிருவாங்க, ஸோ அமைதியாக இருக்குன்னாங்க. அப்போ தான் என் சிந்தையில் ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. என்ன கேள்வினா, கண்கள் இழந்த போது சொந்தங்களை இழந்தேன், கடன்காரன் ஆன போது நட்பை இழந்தேன், இப்போ யாருமே இல்லாமல் ஒரு 5 கிலோ அரிசிக்காக இங்கே அனாதையாக நிற்கிறோமே, எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு வாய் விட்டு கத்தணும் போல இருந்துச்சு. ஆனால் அது முடியல, ஏன்னா அது சர்ச். அப்போதாங்க ஆண்டவர் ஒரு பாடல் மூலமா என் கூட இடைப்பட்டார். அந்த பாடல் என்னன்னா, சொந்தமென்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏனென்று கேட்டிட யாரும் இங்கே வரவில்லை. அந்த பாடலோட ஒரு கவியை மட்டும் பாடி என்னுடைய சாட்சியை தொடரலாம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏனென்று கேட்டிட யாரும் இங்கே வரவில்லை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார், நீங்க மட்டும் இல்லைனா. நீங்க எந்த அளவுக்கு நம்புவீங்கன்னு தெரியல. ஆக்சுவலா அழுறவ ஆம்பளை இல்லைன்னு நினைக்கிறவன் நான். ஆனா இந்த பாடல் கேட்ட மாத்திரத்துல என்ன அறியாம எனக்கு அழுக வந்துச்சு. அப்பதான் அந்த அமைப்போட போதகர் கிறிஸ்டபர் ஐயா வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தாங்க. அப்போ நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த அந்த மெய்யான அன்புக்கான விடை எனக்கு அப்ப கிடைச்சதுங்க. அந்த வார்த்தை என்னன்னா, ரோமர் 8:32, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி. இந்த வார்த்தையை பகிர்ந்துட்டு அந்த அன்பை சொல்லும் போது, பிதாவுக்கு என் மேல இவ்வளோ அன்பா, என்னுடைய பாவத்துக்காக அவர் மகனே ஒப்பு கொடுத்தாராம், அதற்கு அந்த மகன் கீழ்ப்படிஞ்சாராம். இதை நினைக்கும் போது என்னுடைய அழுகை இன்னும் அதிகமாச்சுங்க. அப்ப அந்த போதகர் சொன்னாரு, அவர் பிதா தம் மகனே கொடுத்திருக்காருன்னா நீங்க உங்களுக்காக அவர் எதை வேணா கொடுப்பாரு. உங்களுக்கு என்ன வேணுமோ மனவிட்டு கேளுங்க, வாய் விட்டு கேளுங்க, சத்தமா கேளுங்கன்னு சொன்னாருங்க. அப்ப எனக்கு தேவைப்பட்டது அமைதி. ஐ நீட் பீஸ். ஆண்டவரே எனக்கு அமைதி கிடைக்குமா அப்படின்னு சத்தமா கேட்டுட்டு கண்ண முடியும் காற்றிருந்தேன். கொஞ்ச நேரம் ஆச்சு, என்னையும் அறியாம ஒரு அமைதி என்ன சொல்லுச்சு. அந்த ப்ரேயர் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச மாத்திரத்துல ஒரு 5 kg ரைஸும் ஒரு பிரியாணி பாக்கெட்டும் கொடுத்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு போனேன். அந்த பிரியாணி பார்த்தோன்னே என் மகனுக்கு ரொம்ப சந்தோஷம். டாடி இந்த பிரியாணி எனக்கா அப்படின்னு கேட்டான். ஆமாண்டா உனக்கு தான், சாப்பிடு அப்படின்னு சொன்னேன். என்ன காரணம், 2017 பிரியாணி எங்களுக்கு ஒரு லக்ஸரி ஃபுட், ஒரு விலைய உயர்ந்த உணவுங்க. என் மனைவி கேட்டாங்க, நீங்க சாப்பிடலையான்னு. இல்லப்பா நான் சாப்பிடல, தூங்கணும் அப்படின்னு சொன்னேன். நான் தூங்கணும்னு சொன்னேன்னா என் மனைவிக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த நாட்கள்ல நாங்க தூங்கி பல நாட்கள், பல வாரங்கள், சொல்லப்போனால் சில மாசங்கள் கூட இருக்குங்க.
ஸோ நான் தூங்கணும்னு சொன்னேன்னே என் மனைவி, நீங்கள் தூங்குங்க, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் காலையில் எழுந்தின மாத்திரத்தில் நடந்த விஷயத்தெல்லாம் என் மனைவி கிட்ட சொன்னேன். என் மனைவிக்கு தெரியும் நான் எதையும் மிகைப்படுத்தி பேச மாட்டேன்னு. உடனே அவங்க கேட்டாங்க, அப்போது நானும் சர்ச்சுக்கு வரட்டுமா, எனக்கும் அந்த சமாதானம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக வாப்பா அப்படின்னு. அப்புறம் அவங்களும் சபைக்கு வர ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் எனக்கு கொடுத்த அதே சமாதானத்தை அவங்களுக்கும் அருளினார். நாங்கள் 2017 குடும்பமாக கர்த்தருக்குள்ள வந்தோம். இப்போ ரொம்ப மனமகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு. அல்லேலூயா. ஆபத்து காலங்களில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு சங்கீதம் 50:15 சொல்லுதுங்க. அவரு என்ன விடுவிச்சிட்டாரு, நான் அவர் எப்படி மகிமைப்படுத்துறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேங்க. பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல வித்துட்டு இருந்த அதே கடலை மிட்டாயை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல விற்க ஆரம்பிச்சேன். கடலை மிட்டாய் விற்கும் போது அப்படியே கர்த்தருடைய அன்பையும் பகிர ஆரம்பிச்சேன். கர்த்தர் அடியேனையும் ஒரு கருவியா எடுத்து பயன்படுத்தி 2018 10 பேர் வர ஆலயத்துக்கு வர உதவி செஞ்சாரு. 2019 20 பேர் ஆலயத்துக்கு வர உதவி செஞ்சார். எந்த சர்ச் ஆஃப் காட் தாஸ் பிரகாஷ் கேட்டில் உலக பொருள் வாங்க நின்றுட்டு இருந்தனோ, அதே சர்ச் ஆஃப் காட் புதூர்ல அந்த பரம்பொருளை பற்றி படிக்கிறதான டிப்ளமா இன் தியாலஜி படிக்க உதவி செஞ்சார். அது மட்டும் இல்லைங்க, நான் அகப்பார்வையிலும் குருடனா இருந்தேன். தேவ வார்த்தையினால பார்வை அடைஞ்சு இப்போ ஒரு அகப்பார்வையாளனா உங்க முன்னாடி நிற்கிறேன். என்னோட ஆசை என்னன்னா, இருக்கிற வரைக்கும் அவரை பத்தி பேசணும், இறந்த பிறகு அவரோட பேசணும். இதுக்காக நீங்க ஜெபிச்சுக்கோங்க. இந்த சாட்சியை உங்களை விசுவாசத்துல பலப்படுத்தியிருந்தா பிதாவை லைக் பண்ணுங்க, குமாரனை ஷேர் பண்ணுங்க, ஆவியானவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த எதிர்மறையான கமெண்ட் வந்தாலும் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லிக்கிட்டு, அப்படியே அடியனுக்கு வாய்ப்பு கொடுத்த ஜே மீடியாவையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி, கர்த்ததாமே இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இனி பார்க்க போகிற அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா.